எந்த பிரச்சனைக்கு நம்ம யார்கிட்ட போனா நமக்கு கரெக்டான சொல்யூஷன் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில மக்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உங்களுடைய கருத்து என்னவா? யார் யாரை அணுகுவது கரெக்டாக கொண்டு போகிறது, எதுக்கு எது செய்யணும், எதுக்கு ஆப்ரேஷன்லேருந்து எக்ஸட்ரா துல்லியமாக எடுத்து சொல்கிறது முழுக்கொண்டு டாக்டருக்கு எழுதாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க கடவுளுக்கு அடுத்தது டாக்டர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய வருஷமாக இருக்குன்னா அவள் எல்லா ரிசல்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்லேருந்து A to Z எல்லாமே பார்த்துருவாங்க. எல்லாமே எடுத்தும் சரியாகலையா அப்போ நீங்கள் மாந்திரிகிற அன்னைக்கு தான் ஆகும். மர்ஜன் மனையர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா, அல்லாவோட கிருபையால. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பாய், நல்லா இருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாம இருந்தது, இப்ப எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா? பரமா அல்லாவோட கிருபையால கொஞ்சம் ஒரு 50% ஓகேனா 50% கொஞ்சம் அப்படிதான் இருக்கு ஹெல்த். ஓ, ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச்னால கூட அந்த பாதிப்புகள் இருக்கலாம். கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ். சிறப்பு பாய். இன்னைக்கான டாபிக் நம்ம டைரக்டா போயிடலாம். இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பொதுமக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. உடல் ரீதியான பிரச்சனை சொல்லலாம், மன ரீதியான பிரச்சனை அப்படின்னு ரெண்டு வகையா இதை பிரிக்கலாம். இப்போ உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு, உடல் உபாதை இருக்குன்னா மருத்துவரை அணுகுறாங்க. அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம இறைவனை நாடுறோம், இறைவன்கிட்ட போய் நம்ம முறையிடுறோம். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு காப்பாத்தி கொடுப்பா கடவுளேன்னு வேண்டுறாங்க. ஆனா ஒரு சில பேர் ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க ஆன்மீக ரீதியாகவும் அதை அணுகுறாங்க, தாந்திரிக ரீதியாகவும் அதை அணுகுறாங்க இல்லையா? ஆனா ஒரு சில மக்களால இந்த வேறுபாடை பிரிச்சு பார்க்க முடியல. எந்த பிரச்சனைக்கு நம்ம யார்கிட்ட போனா நமக்கு கரெக்டான சொல்யூஷன் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சில மக்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதற்கு உங்களுடைய கருத்து என்னவா? யார் யாரை அணுகுவது சிறப்பு? ரொம்ப பெரிய விஷயத்தை கேட்டிருக்கீங்க. நானே ஒரு வீடியோவில் இதை போடலான்னு தான் நினச்சிருந்தேன். நீங்களே கேட்டுட்டீங்க, நல்லதாக போச்சு. இப்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக ஒரு சீரும் சிறப்பாக ரொம்ப காலம் வாழணும் அப்படின்னா ரெண்டுமே ஒரு மனுஷனுக்கு தேவை. சரிங்களா? தெய்வமும் தேவை, டாக்டரும் தேவை. தெய்வம் மட்டும் இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட முடியாது, டாக்டர் மட்டும் இருந்தாலுமே இந்த உலகத்தில் வாழ முடியாது. ஏன்னா டாக்டர் எவ்வளோ தேவையோ அந்த டாக்டர் படித்ததே இறைவன் தான். சரிங்களா? மலை செடி கொடி எதுவாக இருந்தாலும் சரி படித்தது எல்லாமே இறைவன் தான். அது ஹிந்துவரோ கிறிஸ்துவரோ முஸ்லீம் கிறிஸ்டின் ஜாதி பேர் கிடையாது. இறைவன்ன்றது ஒன்று தான், படித்தது எல்லாமே இறைவன் தான். பட் அந்த இறைவன் படித்து விட்ட விஷயத்தை தக்க வச்சு கரெக்டாக கொண்டு போகிறது, எது செய்யணும், எதுக்கு ஆப்ரேஷன்லேருந்து எக்ஸட்ரா துல்லியமாக எடுத்து சொல்கிறது முழுக்கொண்டு டாக்டருக்கு எழுதாரு. அதுக்கு தான் சொல்லுவாங்க கடவுளுக்கு அடுத்தது டாக்டர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா 7 வருஷம் 8 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா படிக்காரெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க இருக்காங்க. அவங்க கண்ணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தெய்வம் தெரியாது, டாக்டர் தான் தெய்வமாக தெரிவாங்க. இதுதான் உண்மை. ஸோ நம்ம மக்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வரவங்களாம் யாருமே முட்டாளும் கிடையாது, பைத்தியக்காரனும் கிடையாது. அவங்களோட மனநிலை சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எதை தின்னா பித்தம் தெளியும், யார்கிட்ட எங்கே போனால் மோட்சம் கிடைக்கும், நம்மளுக்கு இருக்கிற விஷயத்த இவர்கிட்ட போனால் சரியாயிடுமா. இப்போ எக்ஸாம்பிள் என் வீடியோ பார்க்குறேன், இவர்கிட்ட போனால் சரியாயிடுமா. ஒரு சாமியார் வீடியோ பார்த்தா அவர்கிட்ட போனால் சரியாயிடுமா. இந்த மாதிரி ஒருத்தரோட வீடியோ பார்க்குறாலும் ஒருத்தர் பேசும்போதும் இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லும் போதும் இந்த கோயிலுக்கு போங்க, இங்கே பரிகாரம் பண்ணுங்க சரி வரும், அங்கே கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க. ஒருத்தர் இவங்க சொல்லியாவது நம்ம பண்ணால் நம்ம பிரச்சனை தீராதா அப்படின்ற மாதிரி மக்களோட மனசில் இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பெண்கள் மனசில் அந்த ஒரு எண்ணம் இருக்கும், நம்ம ஹஸ்பண்ட் இப்படி இருக்கணும், நம்ம குழந்தைங்க இப்படி வளரணும், நம்ம சொல் கண்ட்ரோலில் இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு தேவைகள் இருக்குது. ஸோ அந்த பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போது உடல் ரீதி பிரச்சனைக்கு பார்த்திங்கன்னா முழுக்க டாக்டர் தான் நீங்கள் அணுகணும். இதே மனரீதி பிரச்சனைக்கு வேறு அணுகணும்னா தெய்வத்தை தான் நீங்கள் அணுகணும். மாந்திரிகன்றது அடிஷ்னல், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்துகிறது தான் மாந்திரிகம். மாந்திரிகன்றது அடிஷ்னல், உங்களுக்கு தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். ஒரு மனுஷனுக்கு எல்லாத்தையும் மாந்திரிகத்தால் சாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. புரியுதுங்களா? சில விஷயம் தான் சாதிக்க முடியும், சில விஷயம் பார்த்திங்கன்னா படைச்சவனால் மட்டும்தான் அது முடியும். அப்படின்னு இருக்கும்போது இப்போ உடல் ரீதி பிரச்சனை இருக்குன்னா உடல் ரீதி டாக்டர் அணுகணும். உடல் ரீதி பிரச்சனையிலே இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்குது, ஒரு 10 நாளாக இருக்குன்னா நீங்கள் டாக்டர் அணுகணும். 20 நாளாக இருக்குன்னா டாக்டர் அணுகணும். 1 வருஷமாக இருக்குன்னா அவள் எல்லா ரிசல்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்லேருந்து A to Z எல்லாமே பார்த்துருவாங்க. எல்லாமே எடுத்தும் சரியாகலையா அப்போ நீங்கள் மாந்திரிகிற அன்னைக்கு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. புரியுதுங்களா? ஒன்று ஏன்னா நீங்கள் கால் வலி வந்தோன்னே ஸ்ட்ரைட்டாக பாய்கிட்ட வந்துட வேணாம்.
கால் வலி தலைவலி வந்து ஸ்ட்ரைட்டாக நீ எந்த ஒரு மாந்திரிக்கிட்டே நீ போக தேவையில்ல. முதல்ல நீங்கள் அணுக வேண்டிய விஷயம் நம்ம உடல் உபாதைகள், உடலில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு முதல்ல நீங்கள் போக வேண்டிய இடம் முழுக்க ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். அது ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ உங்களோட வசதி தகுத்து, பட் அங்கே தான் நீங்கள் அணுகணும். அங்கே போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு இப்போ எவ்வளவோ அழிஞ்சிட்டேன் பை, ஹாஸ்பிட்டலாக போயிட்டேன், எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், இதுக்கு ஒரு வழியே கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். ஸோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு அந்த பிரச்சனை வருது, அப்போ எங்கேருந்து வருது, அப்போது ஸோ எங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அதை என்னன்னு சொல்லிட்டு மாந்திரிக ரீதியாக நம்ம பார்க்க முடியும். இது ஒன்று. இப்போ இதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று ஒரு அம்மா வந்தாங்க என்கிட்ட, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ சொல்லிக்கேன். ஒரு அம்மா ஜஸ்ட்டு வந்தாங்க காலையில், என்னம்மான்னு எனக்கு ஏதோ ஒரு 350 400 என்ன சொன்னாங்க, ஐயா எனக்கு சுகர் 400 இருக்கா ஐயா அப்படின்னாங்க. என்னம்மா பண்ணணும், கம்மி பண்ணோம் ஐயா அப்படின்றாங்க. ஐயோ, அவங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா பாய் தானே எல்லாமே பண்ணுறேன்றாரு, சுகர் கம்மி பண்ணுவார், பாய்க்கே சுகர் இருக்குது, நான் யார்கிட்ட போய் போகிறது, சரிங்களா? சுகர் இல்லை, ஒரு ஜஸ்ட் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். எனக்கே சுகர் யார்கிட்ட போக முடியும், டாக்டர் தான் அணுக முடியும். இப்போ எனக்கே என்ன ஒரு ப்ராப்ளம், டாக்டர் தான் அணுக முடியும். என் மனசில் பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, என் ஃபேமிலியில் பிரச்சனை இருக்குன்னு நான் சால்வ் பண்ணுவேன். என்னோட உடலில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் டாக்டர் தான் அணுகணும். அது மாதிரி தயவு செஞ்சு உங்களோட உடல் உபாதைகள், இந்த கால் வீங்கிறது, இந்த முட்டி வீங்கிறது, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க வந்து குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பலவீனமாகிடும் முட்டி. அந்த பலவீனமாக நடக்க முடியல, அப்போ என்ன ஆகுதுன்னா கால் வீங்கி போயிடுது. அதை போய் ஒரு மாந்திரிக கட்டம் அவன் என்ன பண்ணுறான், உனக்கு சூனியம் வச்சிட்டான்றான். அவங்களே வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களே வீட்டில் செஞ்சு ஒரு மாதத்துக்கு 2000 சம்பளம் வாங்குறாங்க. அவங்களே ஷேர் ஆட்டோவில் ஏறியும் என்ன சொல்ல லேடிஸ் பஸ்ஸில் ஃப்ரீ பஸ்ஸில் போய் இறங்குறாங்க. அவங்களுக்கு யார் செய்வனை வைக்கிறா? இவங்களுக்கு செய்வனை வைக்கிறதால அவங்களுக்கு என்ன லாபம்? இவங்க என்ன அம்பானி பொண்ணா, இல்லை என்ன சொல்லி டாட்டாவோட பொண்ணா சூனியம் வைக்கிறதுக்கு? சொல்லுங்கள், கிடையாது. இல்லை, அவங்களுக்கே சாப்பாடு வழி இல்லாதவங்களுக்கு செய்வனை சின்ன பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையில் வராங்கன்னா, இல்லைம்மா இதை நான் பண்ணுறது இல்லைம்மா, இதுக்கு ஒரு சொல்யூஷன் நீங்கள் டாக்டர் ஆனுங்கம்மா நம்ம சொன்னோன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அந்த அம்மாவுக்கு அழகாக சொன்னேன், இல்லைம்மா சுகர்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் இருக்க முடியாது, உங்களுக்கு ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு பயமாக இருக்குது, ஏதோ ஒரு மனசு படப்படன்னு அடிக்குது, ஒரு தைரியமாக இல்லை, ஒரு பாசிட்டிவாக இருக்கணும்னா என்னால் பண்ண முடியும். சுகர் கம்மி பண்ணுறது, பிபி கம்மி பண்ணுறதுக்குலாம் நீங்கள் டாக்டர் தான் ஆனுங்கன்னு அவங்களுக்கு புரிய வச்சு என் கையிலேருந்து 200 எக்ஸ்ட்ரா கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி விட்டேன். ரொம்ப வயசானவங்க, அவங்க ஃபீஸ் வைக்க வந்தாங்க, இருந்தாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு கையில் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து அனுப்பிச்சேன். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தயவு செஞ்சு மக்களுக்கு சொல்ல வருது என்னென்னா, யங்ஸ்டார் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எதற்கு யார் அணுகணும், யார்கிட்ட எதுக்கு போகணுன்னு. கொஞ்சம் ஒரு 40-45 இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன். முக்கியமாக உங்களுக்கு உடம்புல ஒரு பிரச்சனைனா முதல்ல நீங்கள் அணுக வேண்டிய இடம் டாக்டர் தான், முழுக்க டாக்டர் தான், கடவுளை கருத்து டாக்டர் தான். அவர் அணுகுங்க. அவர் அணுகியும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் எல்லா மாத்திரம் போட்டும் மாதக்கணக்கில் ஆகியும் அதுக்கு தீர்வு வரலைன்னா அப்போது நீங்கள் ஒரு மாந்திரிக நாடியோ எண்ணெய் தேடியோ இல்லை எங்களை மாரி ஆள் தேடியோ போங்க. அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா தடி இடத்தெல்லாம் தண்டல்கார மாதிரி மூளை உட்காந்துட்ருக்கான். புரியுதுங்களா? நானும் வேலைக்காரன், ஜெயிலுக்கு போகிறேன் மாதிரி நானும் பாய்னு உட்காந்துருக்கேன். எல்லாரும் வேலைக்காரன் கிடையாது. சரியான நபரை தேர்ந்தெடுத்து நீங்கள் மட்டும், ஏன்னா உங்களோட உடம்பை கொடுக்க போகிறீங்க. காசுன்றது 2வது பட்ட விஷயம். ஒரு விஷயத்தை தப்பாக பண்ணால் உயிர் சம்மந்தப்பட்டதே போயிடும். அந்தளவுக்கு இருக்குது மாந்திரிகத்தில். ஸோ இவர் இது விஷயம் சரி வருவாரா, இவர் பண்ணால் சரியாக இருக்குமா, அவரோட பேர் இருக்கான்னு பார்த்துட்டு அதை மேலே அணுகி உங்களோட விஷயத்த சொல்லுங்கள். சம்மந்தமே இல்லாமல் முட்டி வீங்கிருக்கு, சுகர் வந்திருக்கு, உடம்புல நீர் சுரக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், வயிறு உபசனம் வருது, எனக்கே ஜீரணம் ஆகுது, நானே மாத்திரை போடணும், சாப்பிட்ட ஒரே இடத்துல உட்காரது ஜீரணம் ஆக மாட்டேது, அப்போ எனக்கு செய்வனை வச்சிட்டாங்களா? சொல்லுங்கள். செய்வனன்றது வேறு மாதிரி எஃபெக்ட் வரும். தயவு செஞ்சு உடல் உபாதைகள் வந்து டாக்டர் அணுகுங்க. ஸோ சொல்ல வர கருத்து என்னென்னா, டாக்டர் தான் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு தெய்வத்துக்கிட்ட தான் வரணும். ஸோ தெய்வம் அப்படின்றது வந்து நீங்கள் கோவிலுக்கு போகிறது வந்து உங்களோட மன ஆறுதலுக்கு சாமி கும்பிட்றது. ஆனால் எங்களை மாதிரி மாந்திரிகை பொறுத்து உங்கள் உடம்புல பிரச்சனை இருக்கா எல்லாமே பார்த்துட்டு நம்ம சரியால வேணாம் உங்களை நம்பி வந்திருக்கேன்னா அப்போ என்னால் அந்த கேஸை சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். அது உடம்பு வலியோ இல்லை கை கால் வலியோ இல்லை உங்களுக்கு உடம்புல பிரச்சனையோ இல்லை உங்கள் உடம்புல யாரோ பேசுகிற மாதிரி இருக்குது, காதில் கேட்குற மாதிரி இருக்குது, கெட்ட கனவு வருது, தூக்கத்தில் கை போடுற மாதிரி இருக்குது, யாரோ மேலே டச் பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த ஃபீல் எல்லாம் வரும், யாரோ பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி, இறந்தவங்க பேசுகிற மாதிரிலாம் கேட்கும். இது எல்லாமே வந்து டாக்டரால் சரி பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் கிங்கு நம்ம தான். புரியுதுங்களா? அதில் அவங்க ஸ்பெஷலாக இதில் நம்ம ஸ்பெஷலு. அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா நேச்சுரலாக தெரியும், இந்த வலி இங்கே இருக்குது, இந்த வலி போக நம்மளது அப்படி கிடையாது, அந்த சிம்டம்ஸே இல்லாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ சொல்ல வர கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தெய்வமும் வேணும், டாக்டர் வேணும். எந்தெந்த விஷயத்துக்கு எங்கே அணுகணும் தெளிவாக தெரிஞ்சு கரெக்டாக சூதானமாக போய்ட்டு உங்கள் உடல்நிலையை பார்த்துக்குங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பாய். எந்த பிரச்சனைக்கு யார் அணுகுவது சிறப்பு அப்படின்னு உங்கள் தகவல் அருமையாக இருந்தது. நன்றி. நன்றிம்மா.